Good morning students. Previous class we will discuss in principles of modern management. This class we will learning new topic about span of management. The span of management refers to the number of subordinates who can be managed efficiently by a superior. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மேலாளர் தனக்கு கீழே இருக்கிற பணியாளரை திறம்பட வழிநடத்தி அவங்கக்கிட்ட ஒர்க்கை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்ப்ளி த மேனேஜர் ஹேவிங் த குரூப் ஆஃப் சபார்டினேட் ஹூ ரிப்போர்ட் ஹிம் டைரக்ட்லி இஸ் கால்ட் ஆஸ் த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். தட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே மேலாளருக்கு கீழே ஹவு மெனி சபார்டினேட்ஸ் தே ஆர் ஒர்க்டு, அதைத்தான் என்ன சொல்கிறாங்க ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை 2 இம்ப்ளிகேஷன்ஸாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் influences the complexities of the individual manager's job. Second one, determine the shape or configuration of the organization. The first point is, அதாவது மேலாண்மை அப்படிங்கிறது that only persons of manager அவருடைய தனித்தன்மையை எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் செகண்ட் பாயிண்ட் இஸ் தொழில் நிறுவனத்தின் கட்டமைப்பு, ஒரு தொழிலோட அட்மாஸ்பியரிக் ஸ்ட்ரக்சரை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட், the span of management is related to horizontal level of the organization structure. மேலாண்மை பரப்பு அப்படிங்கிற அதனுடைய அட்மாஸ்பியர் எப்படி சொல்கிறாங்க, அட்மாஸ்பியரிக் ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நிலை படுக்கடையான நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சம் பாயிண்ட்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஹென்ஸ் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் would be tall. First one, both these organizational structure have their advantages and their disadvantages. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னால் அதில் நிறைய நன்மைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும். Since the span is narrow, which means less number of subordinates under one superior, require more managers to be employed in this organization. அதாவது கீழ்ப்பணியாளர்கள் அதிகமாக இருக்கும்போது மேலாளர் அதே அளவுக்கு அதிக அளவில் தேவைப்படுறாங்க. சப்போஸ் கொஞ்சமான சபார்டினேட்ஸ் இருக்கும்போது தட் மேலாளர் ஆல்சோ இன் லெஸ் நம்பர். வித் மோர் லெவல் இன் த hierarchy, the communication suffers drastically. It takes a lot of time to reach the appropriate points and hence the action get delayed. அதாவது அதிகார படிநிலை அதிகமான ஹையர் அத்தாரிட்டி தாண்டி சபார்டினேட்ஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படின்னா இஸ் டேக் மோர் டைம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கும் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க முடியாது. அவங்க எப்போ அவங்க கொடுக்குற ஹையர் அத்தாரிட்டி சொல்கிற டைமை கேட்டு என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய நேரங்களும் அதிகமாகும். தென் lack of coordination and control because the operating staff is far away from the top management. உயர்மட்ட அதிகாரிகளிலிருந்து கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராப்பரான வே ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In the case of a flatter organizational structure where the span is wide leads to a more complex supervisory relationship between the manager and the subordinates. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலாளருக்கும் சபார்டினேட்ஸ்க்கும் இடையில் அதிக அளவு கேப் இருக்கிறதுனால அவங்களால ப்ராப்பராக அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் எ சுப்பீரியர் டு மேனேஜ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் சபார்டினேட் அட் அ டைம் அண்ட் ஆல்சோ மே நாட் லிசன் டு ஆல் எஃபிஷியன்ட்லி. அதே மாதிரி ஒரு மேலாளருக்கு கீழே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் அதிக அளவில் இருக்கும் போதில் அவரால் என்ன செய்ய முடியாது, ப்ராப்பராக அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு மேலாண்மை பண்ண அவரால் முடியாது. However, the benefit of using the wider
span of management is that the number of managers had reduced in the hierarchy and thus the expense in terms of remuneration is saved. Also, the subordinate feel relaxed and develop their independent spirit in a free work environment where the strict supervision is absent. அதாவது மேலாளரோட எண்ணிக்கை கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வந்து அதிக அளவில் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒர்க்கர்ஸ் வந்து ஃப்ரீ மைண்டோட என்ன செய்யலாம், அவங்களோட வேலையை பார்க்கலாம். இல்லைனா யாருக்காவது பயந்து அவங்களோட வேலையை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி செய்யும் போது அதோட ஒர்க் இன்வால்வ்மெண்ட்டும் ரொம்ப அங்கே லோவாக இருக்குது. இப்படி மேல்மட்ட அதிகாரிகள் வந்து கம்மியான அளவில் இருக்கும்போது ஒர்க்கர்ஸ் வந்து ஃப்ரீ மைண்டோட ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், today class is over. Also this lesson also over. Okay students, next class I will meet in new lesson. Bye students.